வணக்கம். ஆக்சுவலாக ஒருத்தங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது கர்மாவை வந்து ஸ்வாப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தான் எனக்கு புரிஞ்சுது. அதாவது ஒருத்தங்க நான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஏன் வந்து இவங்ககிட்ட வந்து கொஸ்டின் கேட்காதீங்க. அதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே வந்து ஆரம்பித்து அதில் வந்துட்டு இவட்டனா கொஸ்டின் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து சொன்னாங்க. நான் அப்போ வந்து என்ன நினச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு கொஷின் ஏன் கேட்கக்கூடாதுன்னு இவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப சத்தம் போட்டாங்க. எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் அப்போ எனக்கு அவ்வளோவா புரியலை. எதுக்கு இவங்க என்ன எதுக்காண்டி கொஷின் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம யூடியூப்பு நம்ம போடுறோம், தேவையானங்கிறவங்க கேட்குறாங்க ஏன் அப்படின்னு கேட்கும்போது இப்போ தான் எனக்கு என்ன புரியுது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டு அதுக்கு ஆன்சர்ஸ் வந்து ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் இதில் வந்து ரொம்ப டெப்த்தாக வந்து எடுத்துப்பேன். இன்னொன்று என்னென்னா, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, நாலேஜ் வந்து கெயின் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஜேர்னிக்குள்ளே வந்து நாலேஜை வந்து ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணாதான் வந்து எது உண்மைத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். ஸோ இதை தடுக்கிறதுக்கு தான் இந்த வேலை பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது எதுக்கு இவங்களுக்கு இந்த பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷின்ஸ் பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப அருமையான கொஸ்டின். நான் உடனே அவங்ககிட்ட போட்டது குட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டேன். ஏன் அப்படின்னா, நேற்று போட்டதை வந்து அவங்க கரெக்டாக வந்து ஜட்ஜ் பண்ணி தூக்கிட்டாங்க. அதாவது லாஸ்ட்டாக ஒன்று போட்டிருப்பேன், அதாவது உடல் தாண்டிய பயணம் அப்படின்னு சொல்லிட்டு, உடல் ஆசைகள் வந்து இதில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். ஸோ அதை வந்து இவங்க கரெக்டாக பிடிச்சிட்டாங்க, பாயிண்ட்டை வந்து பிடிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப டக்குன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்ல, இப்படியான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேள்விகள் கேட்க கேட்க தான் நம்மளுக்கு வந்து ஞானம் வந்து வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் தான் வந்து நம்மளோட இதெல்லாம் வந்து இருக்குது. நானும் இந்த மாதிரி தான் நிறைய கேள்வி கேட்பேன், நிறைய ஆன்சர்ஸ் தடுவேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த அந்த அதாவது ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? புத்தகத்தை பார்த்து வந்து படிச்சிடலாம், பட் ஞானம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியறதுக்காண்டி சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறது, இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ சொல்கிறேன், அது லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ சின்ன சின்ன கொஸ்டின்ஸ், அதாவது ஃபுல் டிட்டாச்மெண்ட் வந்து எடுக்க முடியல அப்படின்னு சொன்னால், இல்லைப்பா அது ஸ்லோவாக தான் ஆகும். ஏன்னா டிட்டாச்மெண்ட் வந்து அவ்வளோ எளிது கிடையாது. சரிங்களா? ஸோ ஸ்லோவாக ஆகும், ஆனால் வந்துடும், உங்களுக்கு நார்மலாகவே வந்துடும். ஒவ்வொரு ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து அப்படி ஒரு ஏதாவது ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட்டோடு இருக்கிறீங்க, டெய்லி வந்து நீங்கள் வந்து இதை வந்து டிட்டாச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து கடவுள் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஏதாவது ஒரு பயங்கரமான லெசன்ஸ் கொடுத்து உங்களை வந்து அதுலேருந்து மீட்டு கொண்டு வருவார். சரிங்களா? அதனால் ஃபுல் டிட்டாச்மெண்ட் ஆகலன்னு கவலைப்படாதீங்க, அதுவாக வந்து நடக்கும். அப்புறம் இன்னர் யூனியன் வந்து எப்படி ஆயிற்று அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எப்படின்னா, உங்கள் ட்வின் வந்து உங்களுக்குள்ளே வந்து பூந்துருவாங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ பேசிக்கலாக ஃபெமினைனுக்கு வந்து அவ்வளவா வந்து ரொம்ப லெவல் வந்து கான்ஷியஸ்னஸ் இருக்காது. ஸோ அவங்களுடைய டிவைன் வந்து உள்ள யூனியன் ஆயிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து நிறைய கான்ஷியஸ்னஸ் கொடுப்பாங்க, நிறைய நாலேஜ் கொடுப்பாங்க அவங்களுக்கு. ஏன்னா ஜென்ஸு தான் வந்து வெளியே சர்க்கிள்ஸில் போய் நிறையா கேதர் பண்ணி அவங்க வந்து நாலேஜ் இருக்கும். இதை வந்து அவங்க கான்ஷியஸாக நம்மளுக்குள்ளே இருந்து உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். நீங்கள் உள்தன்மையில் தேட தேட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து இன்னர் யூனியன் எப்படி எனக்கெலாம் ரொம்ப நடக்கும். அதாவது இப்போ நான் இந்த சென்னைக்கெலாம் வரும்போது எனக்கு வந்து எதுவுமே தெரியாது, பட் நான் உள்ளே வந்து எனக்கு வந்து ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு ரோட் கிராஸ் பண்ணுறது கூட வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து உணர்த்தும். நான் வந்து பயந்துக்கிட்டே நின்றுட்டே இருப்பேன். அப்போ போகாத, இது வெயிட் பண்ணு, இப்போ போ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு உள்ளே இருந்து வந்து நம்ம டிவைன் வந்து ஒரு இது வந்து காட்டும். அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அந்த யூனியன் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப வந்து கான்ஷியஸ்னஸ் தன்மையோட நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஃபெமினைனுக்கு நான் சொல்கிறேன், மேஸ்குலினுக்கு அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு தான் தெரியும். பட் இன்னர் யூனியன் ஆகிட்டுனா மேஸ்குலினுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பவர்ஸ் கிடைக்கும், சக்தி கிடைக்கும் அவங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து
ஏன்னா அப்படின்னா இவங்க வந்து கான்ஷியஸ்னஸ் மட்டும்தான் வந்து சிவர் கொடுக்க முடியும். பட் அதோட சக்தியை கொடுக்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபெமினைன் தான். ஸோ மேஸ்குலினுக்கு வந்து சக்தி கிடைக்கும், ஃபெமினைனுக்கு வந்து நாலேஜ் கிடைக்கும், கான்ஷியஸ்னஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இன்னர் யூனியனுக்கான இன்னர் யூனியன் நடந்துட்டு அப்படின்னு உங்களுக்கு நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். சோல்மேட் கார்மிகா, சோல்மேட்ஸ் வந்து கார்மிக்காக இருப்பாங்க, நிச்சயமாக இருக்க மாட்டாங்கம்மா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்மிக் ரொம்ப 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 ஒஸ்ட்டாக இருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சோல்மேட்ஸ் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையால் சில நேரங்களில் வந்து இருக்கலாம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதிரிக்கும் துரோகிக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. எதிரி அப்படின்னு சொன்னால் போட்டி வேணால் இருக்கும், எதிரிகிட்ட போட்டி போட்டு நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். பட் துரோகிகள் அப்படிங்கிற வரும்போது அவங்க தான் வந்து கார்மிக்காக இருப்பாங்க, மிகப்பெரிய துரோகியாக இருப்பாங்க அவங்க. அது வந்து ரொம்ப அழகாக சகுனியாக இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ரோல், ரொம்ப ரொம்ப பேட் ரோல் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு அவங்க இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல அர்த்தத்தை வந்து கொண்டு வருவாங்க. அதாவது இவங்க வந்து எப்படி இருப்பாங்க கார்மிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அசுரருக்குடைய ஒரு அந்த அந்த நேச்சரையும் அவங்க வந்து எடுத்து கொண்டு வந்து காட்டுவாங்க. அதான் சொல்கிறேன்ல, சகுனியையும் ஒரு ரொம்ப அப்பாற்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. அப்புறம் ராவணனையும் அப்படி கொண்டு வருவாங்க. இப்படி பல பேரை கொண்டு வருவாங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா கார்மிக்காக இருப்பாங்க. ஆனால் சோல்மேட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒன்று எப்படி அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போவாங்க, அப்படி இல்லைன்னா அவங்க ஒதுங்கிடுவாங்க. இவங்கள மாதிரி டார்ச்சர் கொடுக்க மாட்டாங்க. கார்மிக் மாதிரி டார்ச்சர் வந்து சோல்மேட்ஸால் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து அவங்க உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க உங்களை விட்டு ஒன்று என்னென்ன அப்படின்னா விலகிடுவாங்க உங்களை விட்டு. இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா புரிதல் கொஞ்சம் இருக்கும் அவங்ககிட்ட. இவங்கள மாதிரி பக்கத்திலே இருந்து டார்ச்சர் கொடுக்க மாட்டாங்க. அதான் சொல்கிறேன்ல, துரோகி அருகிலே தான் இருப்பார்கள். ஸோ கார்மிக் வந்து அப்படி தான். அவங்க வந்து ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக அவங்களுக்கு வந்து டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, விடவே மாட்டாங்க. என்னை பொறுத்தவரை அவங்க ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ரத்தத்தை வந்து உறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இது அவங்களுடைய கார்மிக்கோட நேச்சர். ஸோ சோல்மேட்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து நல்லா அதை ஆராயுங்க. அப்படி ரொம்ப அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்க சோல்மேட்ஸாக இருக்க மாட்டாங்க, கார்மிக்காக தானே இருப்பாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆக்சுவலாக இன்றைக்கி நான் பேச அந்த டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இரட்டை சுடர் அனைத்துமாக எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அதில் தான் வந்து ஸ்பிளிட் சோலோட இதெல்லாம் வந்து வரும், சரிங்களா? ஏன் அப்படின்னா இவங்க ஒரு ரோல் பண்ண மாட்டாங்க. இப்போது நம்மளோட ட்வின், இப்போ என்னோடய ட்வின் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருப்பாங்க, அம்மாவாக இருப்பாங்க, தம்பியாக இருப்பாங்க, தங்கையாக இருப்பாங்க, குழந்தையாக இருப்பாங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கும்போது அந்த அட்வைஸ், அந்த சாராம்ச தத்துவத்தை சொல்கிறேன், ரிலேட்டிவ்ஸாக ப்ளே பண்ணுவாங்க. எல்லா ரோலுமே அவங்க வந்து ப்ளே பண்ணுவாங்க, சரிங்களா? அதனால தான் இவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுலேயுமே வந்து ஒரு நேம் இவங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நேம் வச்சுருப்போம். இவங்க வந்து அப்பா, இவங்க வந்து அம்மா, இவங்க தம்பி, இவங்க தங்கை, இவங்க இது அது சோன் எல்லாமே வச்சுருப்போம். பட் இவங்களுக்கு வந்து ஒரு பேரே வந்து கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைத்துமாக இருப்பார்கள் இவங்க, சரிங்களா? அதுதான் வந்து நம்ம ட்வின்னோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதை உணர்ந்தால் நீங்கள் வந்து தெரியும் எப்படி நீங்கள் வந்து இதை எப்படி நீங்கள் பார்க்கலாம், எப்படி ரோலில் வந்து இவங்க ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து சொல்ல வந்தேன். அதுக்கு முன்னாடி இவங்க வந்து இந்த கர்மா கொஸ்டின்ஸ் சொல்லியிருந்தேன் நான். ஸ்வாப் அப்படிங்கிறது இருக்குமா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்வாப்னால் அப்படியே டோட்டலாகவே வந்து மாற்றி விட மாட்டாங்க, சரிங்களா? ஏன் வந்து நேற்று நான் சொன்னேன், கரெக்டாக நீங்கள் வந்து பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்க. நான் வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகாதீங்க, அவங்க கர்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் வந்து அதை பிடிச்சிட்டிங்க. நீங்கள் எப்படி இது வந்து ட்வின் ஃப்ளேம் வந்து எனர்ஜெட்டிக்காகவும் வந்து அஃபெக்ட் ஆவாங்க, இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம், ஸ்வாப் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் ரெட்டை சுடர் மோஸ்ட்லி வந்து எம்பத்தாக இருப்பாங்க. நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணின டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்சிசிஸ்ட்டை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். எம்பத்தை பற்றியும் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். எந்த மாதிரி எம்பத்துலேயே வந்து நிறைய இருக்குதுங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எம்பத்தோட நேச்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது. அவங்களை வந்து சில பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோல்மேட்டாகவும் இருக்கலாம், கார்மிக்காகவும் இருக்கலாம்.
இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்ச் பண்ணிடுவாங்க, அவங்கள வந்து தெரிஞ்சிடும். இப்போது அதனால தான் இவங்க ட்வின் ஃப்ளேம் உங்ககிட்ட வந்து நெருங்குறாங்க அப்படின்னு சொன்னால் சோல்மேட்ஸ் எல்லாமே வந்து எப்படி அட்ராக்ட் ஆகிறாங்க அப்படின்னா இப்படி தான் வந்து அட்ராக்ட் ஆவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்பத். இதே தான் அந்த பொண்ணு என்கிட்ட வந்து சொல்லிச்சு அன்றைக்கி. நான் வந்து இவங்களுக்கு பாவப்பட்டுட்டேன் நிறையா, பாவம் இவங்க எப்போவும் அழுது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நானும் ரொம்ப நேரம் நான் வந்து பேசிக்கிட்டே இருப்பேன். இதே தான் என்னோடய ரிலேஷன்ஷிப் ஒரு கர்மாக்கும் ஆன்சிஸ்டர்ஸ் கர்மாக்குள்ளேயும் நான் வந்து மாட்டினேன். அதனால் அந்த பொண்ணுக்கு என்னால் வந்து அட்வைஸ் கொடுக்க முடியுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அதே மாதிரி ஒன்று நடந்திருக்கு, ஸோ நீ வந்து தப்பிச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்ல முடியும். இதுக்கு தான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கணும். கேட்டால் தான் வந்து ஒருத்தங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போது தான் உங்களுக்கு வந்து புரிய வரும். அப்போ அதுக்காகத்தக்கன நீங்கள் வந்து அலர்ட் ஆகிப்பீங்க. சரிங்களா? இப்போ உடனே அந்த பொண்ணு அதான் சொல்லிச்சு, நான் வந்து பாவம் பார்த்துட்டேன் ரொம்ப, அது வந்து பேசிக்கிட்டே இருக்கும், முதல்ல வந்து அழுது பேசிகிட்டே இருக்கும், நானும் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் தான் இருக்கிறேன், ஸ்பிரிச்சுவலாக தான் நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிவிட்டு புகுந்துருச்சு இதுக்குள்ளே. சரிங்களா? புகுந்துருச்சுன்னா எதை வந்து யூஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த எம்பத், அதாவது கருணை அப்படிங்கிற ஒரு இது வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது நார்மலாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ட்வின் ஃப்ளேம் எல்லாமே ஒரு ஹை எனர்ஜியாக இருப்பாங்க. ஸோ ஹை எனர்ஜியாக இருக்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை சொல்ல கருணையின் இதாக போகும்போது இவங்களோட இதை வந்து அவங்க என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்வாப் பண்ணி எடுத்துருவாங்க. சரிங்களா? ட்வின் ஃப்ளேம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்வாப்னா என்னது, அப்படியே மாற்ற மாட்டார்கள். பட் அந்த பெயினை வந்து இவங்க வந்து எடுக்க ஆரம்பிக்க தான் இவங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பெயின் ஆகும். இதை வந்து சோல்மேட்ஸ் வந்து ஒரு காலகட்டம் இவங்க வந்து உணர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உணர்ந்தவனே இவங்களை விட்டு லீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சோல்மேட்ஸ் வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரி, இவ்வளோ காலம் வந்து நம்மளுக்கு நல்லது பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு விசுவாசம் அவங்கக்கிட்ட இருக்கும். சரிங்களா? நன்றி அப்படிங்கிறது இருக்கும். பட் கார்மிக்கிட்ட என்னென்னா நன்றி அப்படின்னா ஸ்பெல்லிங் கூட தெரியாது அவங்களுக்கு. நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் வந்து கோடியாக கொட்டி கொடுத்து நீங்கள் உயிரை கூட நீ கொடுத்தா கூட நீ என்ன பண்ண அப்படின்னு தான் கேட்பாங்க. சரிங்களா? அதுதான் வந்து இவங்களோட. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி கடவுள் இதுக்குள்ளே வந்து நிறையா இது இருக்குது. இதில் வந்து குரு சிஷ்யன் வந்து வரும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஸ்வாப் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் வந்து எதை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேரளாவில் வந்து ஒரு கான்செப்ட், அதாவது குருவோட இது வந்து சிஷ்யன், அதாவது குருவுக்கு பாவப்பட்டு சிஷ்யன் வந்து எடுத்துப்பாங்க, சிஷ்யன் வந்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி சிஷ்யன் நிறைய குருமார்கள், அதாவது ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கர்மாவை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எடுப்பாங்க அப்படிங்கிற மீன்ஸ் என்ன அப்படின்னா இவங்க வந்து கருணையின் வடிவமாக இருக்கிறதுனால அவங்களுக்குள்ளே உள்ளதை வந்து இவங்க வந்து எடுத்து காட்டுவாங்க. சரிங்களா? டோட்டலாக வந்து கர்மாவை வந்து டோட்டலாக வந்து இவங்ககிட்ட இருந்து இவங்க வந்து எடுக்க முடியாது. ஒரு கர்மாவை அவங்கவுங்க செவந்து தான் ஆகணும். ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே வந்து எடுத்து காட்டுவாங்க. எடுத்து காட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா ஸோ ஓகே நம்மளுக்கு வந்து புரிஞ்சு இது நம்ம இதைப்படி நடப்போம் அப்படின்னு சொல்கிறது இந்த குரு சிஷ்யர் கான்செப்டில் வரும். பட் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இவங்க வந்து அப்படியே இருக்கிறாங்க, சேமாக வந்து மாறலை அப்படின்னு சொன்னால் எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து பேர்டனாக இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க இதான் சொல்கிறேன்ல, இப்போ இந்த லேடி வந்து பாவம்னு சொல்லி பட்டு போடணும் திருப்பி டார்ச்சராக மாறி இருக்குதுல. இப்படி மாறும் போது என்னென்னா பெயின் வந்து இவங்க அனுபவிக்கிறதாக வந்துடும். தேவையே இல்லாமல் நல்லது செஞ்சுட்டு, அதனால தான் ஏன் வந்து நல்லது செஞ்சால் எல்லாத்துக்கும் கெட்டது வருதுன்னா காரணம் வந்து இதுதான். அந்த அவங்களோட இதை வந்து நீங்கள் வந்து எடுக்கிறீங்க, கருணையின் மூலமாக நீங்கள் அன்பின் மூலமாக நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க. ஸோ அந்த ஏன் ஹை ஃப்ரீக்வன்சின்னொன்னே உங்களுக்கு வந்து அது வந்து தொத்திக்கிடுது. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 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 ஸ்வாப்பிங் வந்து ஸ்வாப்பிங் சொல்ல முடியாது. இப்போது நம்ம ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கும் போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு கார்மிக்கிட்ட போய் நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங் பீரியடில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களை வந்து தெய்வம் ரேஞ்சுக்கு பண்ணி ரொம்ப நல்லவ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நீங்களும் கொஞ்சம் கருணையாக இருக்கணும், சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு நீங்கள் பண்ணுவீங்க. அப்போது கடவுள் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதான் ஒரு சூட்சம ரகசியம். இந்த கார்மிக்கு வந்து நீங்கள் வந்து நல்லது பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் அதாவது பாவப்பட்டு வந்து நீங்கள் நல்லது பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ வந்து நல்லது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து கடவுள் வந்து உங்களுக்கு சொல்லிடுவார், போதும்ப்பா நீ எதுக்கு அவனோட இதை வந்து நீ வந்து பெயின் எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு நீ எதுக்கு துன்பப்பட்டுக்கிட்டு நீ அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு நீ எதுக்கு வந்து ஸ்வாப் மாதிரி, அதாவது லிட்ரலி ஸ்வாப் மாதிரி நீ வந்து வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோன்னே, அதாவது பேசிக்கலாக என்னென்னா இந்த ட்வின் ஃப்ளேமுக்கு வந்து அந்த கர்மா வந்து ரிலீஸ் ஆகும்போது
இவங்க வந்து புரியும் போது நீங்கள் வந்து உங்களுக்கு முதல்ல மாற்றம் வரும். நீங்கள் பண்ணும்போது சோல்மேட்டாக இருந்தால் ஒத்துப்பாங்க. பரவாயில்ல, இவன் நம்மளுக்காண்டி இவ்வளவு பண்ணியிருக்கா, அப்போ இவளுக்கு வந்து ரொம்ப பெயின் இருக்குது, ஸோ பாவம் அவளும் ஒரு மனுஷி தானேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, பெட்டர் அவங்க வந்து லீவ் பண்ணிடுவாங்க, இல்லை அவங்க வந்து விட்டு கொடுத்துட்டு வந்து போயிடுவாங்க. பட் கார்மிக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எவ்வளோத்துக்கு நீங்கள் என்னை வந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அவங்ககிட்ட இருந்து. நீங்கள் வந்து அதான் சொல்கிறேன்ல, உயிரை கொடுத்தா கூட தா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறக்கூடிய கோஷ்டிகளாக இருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு கருணையே இவங்களுக்கு இருக்காது. ஏன் அப்படின்னா இவங்க வந்து டோட்டலாகவே வந்து மிகப்பெரிய ஒரு அதுக்கு வேற ஒரு நேம் இருக்குது, அவங்களாம் இருப்பாங்க, சேடிஸ்டாக இருப்பாங்க. என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்மளுடைய வருத்தங்கள் வந்து தெரியவே தெரியாது. அவங்க வருத்தம் தான் அவங்களுக்கு வந்து பெருசாக தெரியும். ஸோ ஒரு காலகட்டம் வரும்போது நீங்கள் திருப்பி அவங்ககிட்ட வந்து ஏதாவது சொல்லும் போது இவங்க அப்போ என்னவா மாறுவாங்க அப்படிங்கிற அங்கே தான் வந்து பாயிண்டில் இருக்கிறீங்க. நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து அந்த இது வந்து உங்களுக்கு மாறி விடுனா, இவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை வந்து கண்ட மணிக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே உங்கள்கிட்ட திருப்பி விட்டுருவாங்க. சரிங்களா? அப்போ உங்கள் மனசு என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷம் இந்த பொண்ணு இருக்கட்டும், இந்த பொண்ணு சொல்லுது 2 இயர்ஸ் இந்த பொண்ணுகிட்ட வந்து நான் வந்து பேசியிருக்கேன், எவ்வளோ வேலை இருந்தாலும் நான் விட்டுட்டு வந்து பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேசியிருக்கேன், எல்லாமே நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம், அதுவும் ஒரு ஸ்பிரிச்சுவல் குரூப்பில் இருக்கிறதுனால நான் வந்து பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2 வருஷமாக வந்து இந்த பொண்ணுடைய கவலைகள், வருத்தங்கள் எல்லாத்தையும் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ வந்து பணம் கொடுக்கறது கூட கிடையாது, உன்னோட நேரத்தை பிறருக்காண்டி நீ செலவு பண்ணுறதான் வந்து இருக்கிறதுலே. ஏன் அப்படின்னா எது போனாலும் நீ திருப்பி எடுத்துக்கிடலாம், பணம் சம்பாதி பண்ணிக்கலாம், ஆனால் உன்னுடைய நேரம் போச்சுது அப்படின்னு சொன்னால் நீ திருப்பி எடுக்க முடியாது. ஸோ 2 வருஷம் இந்த பொண்ணு வந்து அந்த அவங்களுக்காண்டி வந்து அவ்வளோத்துக்கு அதாவது ட்வின் ஃப்ளேமே எம்பத்தாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு டீச்சர், அவங்க வந்து ஹீலராக இருப்பாங்க, இல்லை கண்டிப்பாக டீச்சராக தான் இருப்பாங்க. எல்லா ட்வின் ஃப்ளேமும் அவங்களுக்கு வந்து பாடம்புகிட்ட தான் வந்து இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு தெரிஞ்ச சொல்லி கொடுத்து ஆறுதல் சொல்லி அவங்கள ஹீல் பண்ணி எல்லாமே பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்டாக வந்து நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணும்போது இது சொல்லி புரியலைன்னு சொல்லிட்டு ஓகே இது கர்மா வருது, அதோட இது அது அனுபவிக்கட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் விலகும் போது தான் இவங்க அப்படியே வந்து உங்களை திருப்பிட்டு எவ்வளோத்துக்கு நல்லவன் சொல்லலாம் அவ்வளோத்துக்கு கேடு கட்டவள், நீ கருணை கிடையாது, நீ எல்லாம் இப்படி, நீ தப்பு நான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கருத்தை தெரியும் போது உங்கள் மனம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சுக்கு நூறாக உடஞ்சிரும். சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து துடிக்க ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா, எவ்வளோ நல்லது பண்ணியிருப்பேன் இவளுக்கு, அதை வந்து நம்ம சொல்லிடலாம், வேண்டாம் அது போயிட்டு போகுது விட்டுரு, அதோட குணம் அப்படின்னு சொல்லி இதை நான் சொல்கிறது வந்து ஈஸி. அதை அனுபவித்து அவங்க மீண்டு வர்ற வரைக்கும் வந்து இவங்க இதயத்தை வந்து சுக்கு நூறாக உடைச்சிட்டு தான் போயிருப்பாங்க. இவங்க உடைச்சிட்டு போகும்போது என்ன ஆகும்னா, இவங்க வந்து பெயின் இவங்க ரொம்ப அனுபவிச்சு அதுக்கப்புறம் தான் அதை வந்து நல்லா க்யூர் ஆகி இவங்க ஹீல் ஆகி. இப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், அப்போ தான் கேட்பேன், உனக்கு நான் செஞ்சுக்கிட்டு எனக்கு இது தேவையா, எனக்கு அப்போ நம்மளுக்கு எப்படி பார்த்துக்க, எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுப்போம். ஏன்னா இவங்க துரோகி மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சின்ன நன்றி கூட வந்து இவங்களுக்கு இருக்காது. இதுதான் அவங்க சுயநலத்தின் உச்சமாக இருப்பாங்கங்க. அவங்களுடைய இதுதான் அவங்களுக்கு முக்கியமாக இருக்கும். அடுத்தவங்களை பற்றி நம்ம வந்து எல்லாத்தையும் பற்றி பார்ப்போம். இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கிறவங்க எல்லாருமே இறக்க குணம் எம்பத்தாக இருப்பாங்க. ஸோ எனர்ஜி வந்து டக்குன்னு வந்து பாஸ் ஆயிடும். ஏன் வந்து இதை நான் ஏன் அனுபவப்பட்ட எனர்ஜி மூலமாக சொன்னேன், இதான் ரீசன். நான் வந்து இந்த கருணை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் எனர்ஜியை வந்து நம்ம வந்து அவங்களுக்காண்டி வந்து ஸ்பெண்ட் பண்ண என்ன ஆகும்னா, ஃபுல் கர்மாவை வந்து நான் எடுக்க மாட்டேன். ஏதோ புத்திமதிகள் சொல்லியிருப்பேன். லாஸ்ட்டாக போகும்போது என்னை கேவலமாக, அதாவது அவங்களுக்காண்டி கிட்டத்தட்ட நான் வந்து பல இன்னல்கள் தாங்கியிருக்கேன் நான். லாஸ்ட்டாக போகும்போது என்ன பண்ணுனேன் அப்படின்னு கேட்டு போனால் கூட ஓகே, என்ன பண்ண நீனு போ அவ்வளோதான் அப்படின்னு ஏதாவது திட்டி விட்டா போகணும். பேட் வேர்ட்ஸோட திட்டி அது ரொம்ப நம்மளை கொச்சப்படுத்தி எல்லாத்துலேயும் வந்து தவறுதலாக வந்து நம்மளை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு, இந்த ஆத்திரத்தில் எனக்கு வந்து என்னோட ட்வின்க்கு வந்து பிரச்சனையை கொடுத்து, எனக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க சோல்மேட்ஸ்க்கெல்லாம் பிரச்சனை கொடுத்து, அதாவது உச்சத்துக்கு வந்து போயிட்டாங்க. அப்போ தான் வந்து நான் வந்து ரொம்ப துடிக்கும் போது தான் ஒரு பாயிண்ட்டை வந்து நான் வந்து டச் பண்ணேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதயத்தை வந்து ஸ்ட்ராங் ஆக்குறது, இரும்பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஆட்களுக்கு கருணை அப்படிங்கிறத நீ காட்டக்கூடாது. நீ என்னதான் எம்பத்தாக இருந்தாலும் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் நீ கொடு. அப்போ உன்னுடைய
ஏன் அப்படின்னா இந்த இரட்டை சுடருக்கு வந்து கர்மாவை அடுத்தவங்களோட இதை வந்து எடுத்துக்கிறதுக்கான திறமை உண்டு. இவங்க வந்து குருவாக செயல்படுவாங்க. ஆனால் வெளியே தெரியாது. எல்லா இரட்டை சுடரும் ஒரு டீச்சராக வந்து செயல்படுவாங்க உள்ளுக்குள்ளே. சரிங்களா? நிறைய பேர் வந்து அதை எக்ஸ்போஸ் காட்ட மாட்டாங்க. ஏன்னா சாமியாராக வந்து இப்படி வேஷம் போட்டுட்டு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த உலக நீதியாக இருக்குது. ஸோ அதுபடி இருக்கிறவங்க அவங்க அதை தொழிலாக வச்சு அவங்க வந்து அதை வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் நம்ம எல்லா ட்வின் ஃப்ளேம்ஸும் எப்படின்னா எல்லாரும் டீச்சராக தான் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் பிரபஞ்சம் வந்து பல ரகசியங்கள் வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து தெரியாது, வெளியே தெரியாது. ஆனால் நம்மள்கிட்ட பழகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து இதை பற்றி தெரியும். ஸோ அவங்க வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி அப்படி ஒவ்வொன்றா காட்டி இந்த மாதிரி கர்மா பிணைப்புகளை போகும்போது தான் நீங்கள் வந்து டோட்டலாகவே வந்து இது யாராக இருக்கும் அப்படின்னா ஆன்சிஸ்டர்ஸ் கர்மாஸாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து உடஞ்சிருவீங்க. இந்த உடையிலேருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு வந்து டைம் எடுக்கும். சரிங்களா? அப்போ ஒரு டைம் என்ன பண்ணோன்னா யாருக்குமே நீ நல்லது பண்ணக்கூடாது அப்படிங்கிற தாட் வரும். அதையும் நம்ம மீறணும். அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இவங்க இப்படி இருக்கிறதுனால எல்லாருக்கும் நம்ம வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டையும் எடுக்கணும். எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும்போது மண்டை வந்து குழப்ப ஆரம்பிச்சிடும். ஸோ அதிலேருந்து மீண்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன். ஏன்னா நான் வந்து அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் இதை பார்த்துட்டு வந்தேன். ஸோ எனக்கு வந்து இந்த அனுபவம் நீ படாதம்மா, நீ இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ, நீ சுதாரிப்பாக இருந்துக்கோ. ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குண்ணா. இதுக்கப்புறம் நீ இவ்வளோத்துக்கு நீ சொல்கிறது வந்து கரெக்டாக நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இப்படி தான் நடக்கும், இப்படி தான் அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒரு நாள் நான் வந்து சொல்லியிருக்கேன். நான் அந்த பொண்ணும் என்கிட்ட வந்து கேட்டுட்டு போயிருக்கு. அப்படியா அப்படின்னு அது வரைக்கும் அவங்க இருக்காங்க. அடுத்த ஒரு வாரத்துலேயே வந்து அந்த பொண்ணு திருப்பி எனக்கு கால் பண்ணுது. நீங்கள் சொன்ன மாதிரியே அவங்க வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து இது பண்ணுது. அப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் வந்து சொல்கிறேன். இல்லைம்மா, நீ சுதாரிப்பாக இருந்துக்கும், இவங்கெல்லாம் வந்து இதாக இருப்பாங்க. நீ திருப்பி உடஞ்சிட்டேன்னா நீ எடுத்து வர்றதுக்கு உனக்கு டைம் எடுக்கும்பா அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு என்கிட்ட கேள்வி கேட்டதுனால தான் எனக்கு வந்து பதில் சொல்ல முடிஞ்சுது. சரிங்களா? இப்போது அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கும். இல்லை அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு அந்த பொண்ணு உடஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வரும். இது வந்து தேவையா? நல்லது பண்ணிட்டு எதுக்கு? இப்போ கடவுள் வந்து அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கு. அதனால தான் அடுத்த கட்ட கஷ்டத்துக்கு விடாமல் என்கிட்ட வந்து கொண்டு வந்து இதை வந்து தெரிஞ்சிருக்கு. இவ்வளோ தான். சரிங்களா? ஸோ இது வந்து அதனால தான் அந்த நேற்று நான் சொன்னதுக்கான விளக்கம் வந்து இவ்வளோ இது இருக்குது. சரிங்களா? ஸோ கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சி கேட்டிங்க. தேங்க்ஸ். ஸோ அனைத்துமாக வந்து எப்படி இருப்பாங்க அப்படி சொல்லி இன்றைக்கி நான் டாபிக் பேச வந்ததே அதுதான். அனைத்துமாய் எப்படி உங்கள் ட்வின் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக இருப்பார்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு குருவாக இருப்பாங்க உங்களுக்கு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்குறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்குரு. உள்ளே இருந்து உங்கள் டிவைன் தான் வந்து உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அவங்க குரு ரோலை வந்து எடுப்பாங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து இது வந்து பெரிய டாப்பிக்காக போகும். சரி, இதில் சொல்லிடுறேன். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்லேருந்து வரும், அம்மா அப்பாலேருந்து வரலாம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஸ்டார்டிங் நீங்கள் வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் வந்து வந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ உங்கள் ட்வின் வந்து உங்களுக்கு எப்படி ரோல் ப்ளே பண்ணுவாங்க உங்களுக்குள்ள அப்படிங்கிறது, எப்படி வந்து உங்களை ட்ரிகர் பண்ணி எந்த ஊன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குங்கிறத வெளியே காட்டி எப்படி உங்களுக்கு ஹீல் பண்ணி உங்களை வந்து பியோர் சோலாக ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இது 2 பேருமே மாற்றி பண்ணுவாங்க. இப்போ என்னோடய லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் இந்த ஜேர்னிக்கு வர்ற வரைக்கும் ஒரு காலகட்டம் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் நான் பல உறவுகளை வந்து நான் வந்து சந்திச்சிருப்பேன். இதில் வந்து அப்பாவுடைய வந்து பாசிட்டிவும் பார்த்துருப்பேன். எனக்கு என்ன வேணும் அது எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறதையும் நான் வந்து பார்த்துருப்பேன். அம்மா அப்படிங்கும்போது எனக்கு எனக்கு வந்து அந்த அம்மாங்கிற ரோலில் எங்கள் அம்மா ஃபுல்லாக 100% எனக்கு கொடுத்தாங்களான்னு பார்த்துருப்பேன். அண்ணங்கிற ரோலை பார்த்துருப்பேன், தம்பிங்கிற ரோலை பார்த்துருப்பேன், தங்கை, அதாவது உங்களுக்கு கூட பிறக்கலனாலும் யாராவது தங்கை, அக்கா, இப்படி எல்லா ரோலையும் நம்ம கடந்து தான் வந்திருப்போம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து பாசிட்டிவ் இருக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி எனக்கு அண்ணன் இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த மாதிரி தம்பி இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த மாதிரி அக்கா இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு குறை வந்து நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். இதை எல்லாமே உங்களோட ட்வின் தான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. அதனால தான் இது வந்து உறவுகளுக்கு இதுக்கு வந்து பேர் சொல்ல முடியாத ஒரு உறவாக வந்து இது வந்து அமையும். இப்போ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு பொறுத்தவரை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
எங்கள் அப்பா அப்படிங்கும்போது அதாவது பாசம் வந்து எங்கள் அப்பாட்ட ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நான் பெண் குழந்தைகளுக்கு மோஸ்ட்லி வந்து அப்பாவோட பாசம் வந்து ஜாஸ்தி தான் இருக்கும். பட் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ட்ரக் அடிக்ட்டு. ஸோ அது ஒன்று தான் எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஸோ என்னோடய ஆசை என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு ட்ரக்கு வந்து ட்ரக்கே வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு 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 வெறித்தனமான ஒரு இது, அதாவது நம்மளுக்கான ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். குடிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், எந்த வித கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. ஸோ என்ன தான் பாசம், அதுவுமே எங்கள் அப்பா மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பஸ்ஸில் போனால் கூட எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரண்ட்டில் போய் என்னை வந்து விட்டுட்டு இங்கே ஒரு கையை பிடிச்சிப்பாங்க, இங்கே ஒரு கையை பிடிச்சிப்பாங்க. யாருமே என்னை டச் பண்ண கூட எங்கள் அப்பா விட மாட்டாங்க. ஸோ இது வந்து எனக்கு எல்லாம் பாசிட்டிவ், சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுத்து கூட்டிகிட்டு போகிறதுக்கூடிய ஆள் எங்கேனாலும் சரி, நான் கூப்பிட்டா உடனே வருவாங்க. என்னை கூட்டிகிட்டு போகிறதுனாலும் சரி, என்ன பண்ண சரி. ஸோ எனக்கு வந்து அது வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டு, சரிங்களா? ஒரு ப்ரொடெக்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு பாசம் கொடுக்குறதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு என்ன இருக்குது, தகப்பனுடைய கேரக்டர்ஸில் மோஸ்ட்லி வந்துட்டு சில பேட் இது வந்து இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கான பின் வரும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ராமா எனக்கு ரொம்ப இருந்துச்சு. என்ன ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு பேட் ஹேபிட் இருந்ததுனால நானே வந்து எனக்குள்ள ஒரு அவமானத்தை உண்டு பண்ணிவிட்டு நான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். நான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயாவது வந்து எங்கள் அம்மாவும் அப்படி தான் இருந்தாங்க. எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது, ரொம்ப பெரிய ஒரு பணக்கார ஃபங்க்ஷனோ, எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் ரொம்ப வந்து ஹையாக இருக்கிற பீப்புள்ஸோட இதெல்லாம் வந்து நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் குறை கிடையாது. இருந்தாலும் நாங்கள் போகும்போது என்ன அப்படின்னா நம்ம அப்பா குடிக்காங்களே, ஏதாவது வந்து இவங்க நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து இந்த ட்ராமாவை வந்து இந்த ஜேர்னிக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து எனக்கு என்ன அப்படின்னா அது அவங்களுடைய தப்பு தான் விளைஞ்சி உன்னுடைய தப்பு கிடையாது, நீ எதுக்கு அவமானப்படணும் அப்படிங்கிற ஒரு 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 இதை வந்து எனக்குள்ள அது மிகப்பெரிய ட்ராமா. ஏன்னா நான் வந்து நிறைய அதில் வந்து நான் வந்து சொல்லவே மாட்டேன் யார்கிட்டையுமே வந்து இப்படின்னு கூட நான் வந்து சொல்லக்கூட பயப்படுவேன். இப்போ தான் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நான் காலேஜ் முடிக்க போகிறேன் எவ்வளோ பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்டடான்னு எங்கள் அப்பா குடிப்பாருங்கிறத நான் சொல்லக்கூட மாட்டேன். அந்த அளவுக்கு நான் வந்து அவமானப்படுவேன் நான் இதை சொல்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இல்லை இது அவங்களுடைய நேச்சராக இருந்திருக்கு, ஸோ நீ எதுக்கு வந்து அதுக்கு வந்து நீ ரியாக்ஷன் கொடுக்குற, நீ எதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனாலேயே நான் வந்து பல இன்னல்கள் வந்தோடனே எனக்கு அந்த அவமானம் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கிறது. இதை வந்து என்னை பீட் பண்ணி என்னை வந்து வெளியே கொண்டு வந்தது என் ட்வின் தான். ஸோ அந்த அப்பா ரோல் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து எடுக்கும் போது இந்த கான்செப்ட் வந்து எனக்கு வந்தது. ஸோ பேசிக்கலாக எங்கள் அப்பா கிட்ட என்ன ப்ரொடெக்ட் எல்லாமே வந்து என் ட்வின்கிட்ட இருக்கும், சரிங்களா? அப்படி அதான் நான் சொன்னேன், நேற்று ப்ரொடெக்டனா எங்கள் அப்பா எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவாரோ அந்த அளவுக்கு. அதனால தான் நான் எப்போவுமே என்னுடைய அப்பா மாதிரி தான் என்னுடைய குருவையும், அதாவது சூட்சம குருவாக இருக்கிறவங்களையும் நான் வந்து நினைப்பேன். அப்போ வந்து என் ட்வின்கிட்ட நான் சொல்லும் போது எங்கள் அப்பா மாதிரியே என்னை வந்து காப்பாற்றணும், அதாவது இந்த உலகத்தில் வாழ்கிற அப்பா அதுக்கு மேலே வந்து சூட்சமாக குருமார்கள் இருந்து ஆன்மீக வழியில் நம்ம நடத்துவாங்களா அப்போ சொல்லும்போது, அப்போ நான் என் ட்வின் ஃப்ளேம்கிட்ட கன்வே பண்ணுறது நான் இப்படி தான் கன்வே பண்ணேன். என்னோடய அப்பா யாத்தனை, என்னோடய அப்பா என்னை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவார் தெரியுமா, அந்த மாதிரி ப்ரொடெக்ட். அப்போ இது வந்து என்னோட நீட்ஸ். அப்போ இந்த நீட்ஸை வந்து என் ட்வின் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து கம்ப்ளீட் ஆவேன் அந்த ரோலுக்கு வந்து அவங்க கம்ப்ளீட் ஆகும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் ஆக்கி இவங்க வந்து ஹோல் அந்த தகப்பன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கான எனக்கான ஒரு தாட்டை வந்து இவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரோல் கேப், அதாவது ஏதாவது ட்ராமா இருந்தால் அந்த கேப் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுவோம். இப்போ இதே மாதிரி தான் அண்ணனுக்கும் எனக்கும் வந்து செட்டே ஆகாது. அது என்னன்னே தெரியல. அதாவது சிறு வயசில் ரொம்ப ரொம்ப பாசமாக இருந்தோம். பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வரல பார்த்திங்கன்னா ஒரே சண்டை, ஒரே இதாக தான் இருக்கும். அது வந்து அதனால் என்ன அப்படின்னா அந்த அண்ணன் நேச்சரே வந்து நான் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா எடுக்க மாட்டேன். எனக்கு வந்து அதை நீங்கள் தரவே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு நான் என் ட்வின்கிட்ட வந்து போராடுவேன். இந்த ரோலே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ஒத்தே வராது, என்ன சண்டை தான் வரும். அப்போ நான் என்ன நினைப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோல் அவங்க எடுக்கும் போது சண்டையே போட்டுட்ருப்போமோ நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைப்பேன். ஸோ அப்பா கேரக்டர் வரும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லும் போது அந்த 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 இடத்தையெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணது நான் நினச்சி கதறும் போது அதெல்லாம் வந்து இவங்க தான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணாங்க. ஸோ அடுத்தது அண்ணன் நினச்சோம். அப்புறம் தம்பி, எனக்கு பேசிக்காக தம்பினா உயிர். எனக்கு தம்பி கிடையாது, இருந்தாலும் எங்கள் சித்தி பையன் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த தம்பிங்கிற கேரக்டர் பிடிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப
பாசம் யாருனாலும் எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா தம்பின்னு தான் நம்ம வந்து கூப்பிடுவோம். யார் அதாவது சின்ன பசங்க எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து தம்பி அப்படின்னு தான் கூப்பிடுவோம். ஸோ அதனால் எனக்கு தம்பிங்கிற நேச்சர்ஸ் வரும்போது ரொம்ப ஒரு பாசம் மட்டும்தான் வந்திருக்கும். அதில் வந்து எந்தவித குறையும் வந்து எனக்கு வந்து இல்லை. ஸோ இந்த மாதிரி இப்போ தங்கையாக இருக்கும். இப்போ தங்கைனா எப்படி நேச்சர் அப்படி சொல்லும் போது தான் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு தங்கையை வந்து எனக்கு, அதாவது 2 பேர் நல்லா இருந்தாங்க, ஒருத்தியனால தான் நான் வந்து சீர்பாடு பட்டு போனேன். ஸோ அதெல்லாமே வந்து இவங்க தான் வந்து எனக்கு வந்து டேக்கிள் பண்ணி எடுத்தார்கள். அடுத்து எல்லாம் அதை க்யூர் பண்ணி அது வந்து அந்த ஆன்சஸ்டர்ஸ் கர்மா இருந்தோடனே, அதாவது தங்கை அப்படிங்கிறதுக்கு நான் வந்து மிக பிரம்மாண்டமாக வந்து ஒரு கோட்டை கட்டி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதை எல்லாமே வந்து எதுவுமே இல்லாமல் போச்சு. அதுதான் வந்து இதில் முக்கியமான பார்ட். ஏன்னா கூட பறக்கலை. அதனால் எனக்கு என்ன இருக்கும்னா, நான் வந்து தனி பொண்ணாக வளர்ந்தேன்னா, ஸோ நான் வந்து நிறைய இன்னொரு தங்கச்சி 2 பேர் இருக்கிறாங்க. அவங்கன்னா என் மேலே ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பாங்க. என்கிட்ட வந்து அக்கா நீங்கள் தான் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மறு வார்த்தையே கிடைக்காது, இன்னுமே அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு நான் போகிறது, நான் தனியாக இருக்கிறதுனால ரொம்ப ஏக்கப்படுவேன். நான் 2வது குழந்தை பிறந்த நான் வந்து வேணும் அப்படின்னு சொன்ன ஒரே ரீசன் என்ன, என் பொண்ணு வந்து இல்லைனா ஒரு பொண்ணோடய நிறுத்தணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். 2வது பண்ண என்ன மாதிரி கஷ்டம். ஏன்னா அந்த லேகிங், அந்த பாசத்துக்காண்டி ஐயோ நம்ம கூட ஒருத்தி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் 2 பேர் அக்கா தங்கச்சி இருந்தால் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ரசித்து அந்த மாதிரி ஒரு இதை வந்து அவங்க வீட்டுக்கு போகிறது அப்படின்னு. அதனால் ரொம்ப லெவல் வந்து பாசம் அந்த தங்கை அப்படிங்கிறதுக்கு வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப வச்சுட்டேன். அதாவது என்ன நினைப்பேன் அப்படின்னா, தங்கை அப்படின்னு சொன்னால் ஒரு அக்காவுக்கு வந்து எவ்வளோத்துக்கு இம்பார்ட்டன்ஸ். இன்னுமே என் குழந்தைகளுக்கு நான் அப்படி தான் சொல்லி வளர்க்குறேன். இப்படி இருந்துடாதீங்க, பொறாமை அப்படிங்கிற ஒரு குணத்தை வச்சு நீங்கள் அந்த தங்கைங்கிற புனிதமான உறவை தயவுசெய்து கெடுத்துடாதீங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் சொல்லி தான் வளர்க்குறேன் என் பிள்ளைக்கு. அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் அப்படின்னா, போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன பொறாமைகள் எழும்போதும் நான் வந்து தட்டிக்கிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா அந்த வூண்ட்ஸ் வந்து ரொம்ப இருக்கும். ஸோ அதை நான் வந்து லாஸ்ட்டாக அது பயங்கரமாக அதில் தான் எனக்கு ரொம்ப லெவல் கொலாப்ஸ் ஆகி அதை வந்து மீட்டு வர்றதுக்கே நான் வந்து பல காலங்கள் ஆச்சு. ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அதில் வந்து ரோல் ப்ளே பண்ண முடியலனாலும் அதில் இருந்து என்னை மீட்டு கொண்டு வந்ததுக்கான ஒரு ப்ராசஸை வந்து இவங்க வந்து பண்ணினாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு ரோல் வந்து அந்த கேரக்டர் வைஸ் இவங்க வந்து எடுத்து அதுக்கு தக்கன வந்து இவங்க வந்து கொண்டு வருவாங்க. ஸோ பேசிக்கலாக நம்ம எல்லா உறவையும் நீங்கள் வந்து பிறந்ததுலேருந்து நீங்கள் வந்து கிராஃப் போட்டு இவங்க இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமே, இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா நீங்கள் வந்து வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அது எதுவுமே கிடைக்காம இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கான லேக்காக இருக்கும். அது இருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த கம்ப்ளீட் ஆகும். அதாவது நம்மளுக்குள்ளே உள்ள இதெல்லாம் வந்து பிளாக் தள்ளி இருக்கும். நம்ம இன்னர் சைல்டுக்கு வந்து அதை கொடுக்காமே இருப்போம். அந்த என்ன நீட்ஸ்லாம் வந்து செய்யாமே இருந்திருப்போம். ஸோ அதை வந்து இவங்க உள்ளே இருந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா இதுதான் வந்து செல்ஃப் லவ்க்காண்டி வரும். இல்லை உனக்குள்ளே நான் இருக்கிறேன், எல்லாரோடையும் நான் எடுத்து வந்து நான் வந்து ப்ளே பண்ணுறேன், அதனால் இது கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து இவங்க வந்து கொண்டு வர்றது வந்து. அதனால தான் அனைத்துமாக இருந்து செயல்படுவார்கள். அப்போ குருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டாக இருக்கும். இப்போ குருவெல்லாம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு இது வச்சுருப்பேன். இப்போ குரு வந்து ஒரு சிஷ்யனை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி சிஷ்யனுக்கும் குருவை செலக்ட் பண்ணுறதுக்கான இது 100% உண்டு. ரெண்டு பேருக்குமே உண்டு. சில குரு வந்து சிஷ்யன் அவங்களாம் செலக்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி ஒரு சிஷ்யனுக்கும் ஒரு குருவை செலக்ட் பண்ணுறதுக்கான அதிகாரங்கள் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி எனக்கான ஒரு குருன்னு சொல்லிட்டு ஒரு கிராஃப் வச்சுருப்பேன் நான். அது ஒரு அந்த 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 அதோட இருந்தால் தான் எனக்கெலாம் வந்து பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குருவானவர் எப்படி வழி நடத்தணும், எப்படி நம்மளை வந்து கொண்டு போகணும், எவ்வளோ வந்து காப்பாற்றணும், எந்த அளவுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும், எந்த அளவுக்கு இப்போ நான் வந்து இறையை தேடுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த இறைக்கான ஒரு இதை வந்து எப்படி கொடுக்கணும். இப்போ இதை வந்து எனக்கு உள்ளே இருந்த ஆத்மா, என்னோட டிவைன் வந்துக்கு தெரியும். ஸோ அந்த ஆத்மா எந்த மூலத்திலிருந்து வந்ததுங்கிறது தெரியும். அதெல்லாம் வந்து நம்மளோட உள்ளே உள்ள டிவைன் எடுத்துக்காட்டும். அதாவது வெளியில் உள்ள குருவை விட நான் உள்ளே இருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி அப்படின்னா, அன்னை வாராகி பற்றி வந்து எனக்கு வந்து
வெளியே கற்றுக்கிட்டது வந்து கொஞ்சமாக இருந்தாலும் எனக்குள்ளே வந்து இவங்க இருந்து கற்றுக் கொடுத்ததெல்லாம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அது வந்து யாருமே இது வரைக்கும் சொல்லாத, அதாவது தந்த்ரா மூலமாக வந்து நிறைய லெவல் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்னோட டிவைன் தான் வந்து எனக்கு கொடுத்தாங்க. வெளியிலேருந்து யாருமே, வெளிகுரு யாருமே வந்து எனக்கு கற்றுக் கொடுக்கல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து நம்ம டிவைன் மேஸ்குலின் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லா டிவைன் மேஸ்குலினுக்கான நேச்சர். ஏன்னா அவங்க கான்ஷியஸாக உள்ளேருந்து பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் வந்து அவங்க பவர் வந்து அவங்க எவ்வளோ ஒரு கரெக்டான இந்த பணியை நீங்கள் அவங்க செய்கிற மாதிரி, அதாவது இது எல்லாமே என்னென்னா உணர்வு ரீதியாக தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும். இது அவங்க செய்கிற மாதிரி நீங்களும் அவங்களுக்கு வந்து நிறையா செய்வோம் நம்மளும், சரிங்களா? அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கொடுக்கும். ஏன்னா ரெண்டுமே வந்து கிவ் அண்ட் டேக் தான் இருக்கும், சரிங்களா? அதனால் சிலது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிற அதுதான் வந்து கார்மிக். அதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க, திருப்பி நம்மளோட ஆசைகளை வந்து நிறைவேற்ற மாட்டாங்க. இங்கே வந்து அப்படி கிடையாது. அவங்க இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னோட ஆசை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதை வந்து பண்ணுவாங்க. எந்த சுதந்திரம், நான் வந்து எப்படி ஆசைப்படுவேன், எந்த மாதிரி லைஃப் எனக்கு ஆசைப்படும், எந்த அளவுக்கு ஆசை இருக்குது, இது பண்ணால் இவ வந்து திருப்தி அடைவாளா, எல்லாமே தெரியும். அதே மாதிரி தான் அவங்களுடைய ஆசைகளை வந்து நான் பவர்ஸாக இருந்து அவங்களுக்கு வந்து செயல்படுத்துவேன். இது வந்து எப்படின்னா உங்கள் உண்மையான நீங்கள் வரும்போது மிந்தி வந்து என்னென்னா சிதறும். இதுதான் வந்து ஸ்பிளிட் சோல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி அப்படின்னா இது வந்து நான் அதில் தான் சொல்கிறேன், ரெட்டை சுடர் வந்து ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வந்து எப்போ வந்து உங்கள் ட்வின் ஃப்ளேம் வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்களோ அப்போ என்னாகும் அப்படின்னா உங்களுடைய அப்போ நீங்கள் வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினலாக நீங்கள் பண்ணும்போது உண்மையான ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருந்தீங்கன்னா 100% எஃபெக்ட் வந்து அவங்களுக்காண்டி நீங்கள் போடுவீங்க, அவங்க உங்களுக்காண்டி போடுவாங்க. ஸோ என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ட்ரீம்ஸ் இருந்தாலும் ரியாலிட்டிக்கு வரும். இதுதான் வந்து 2 பேரும் வந்து கம்யூனிகேஷன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் பல தடவை வந்து எல்லார்ட்டையும் வந்து நான் வந்து மேஸ்குலினை வந்து நான் வந்து கேட்டுக்கிறது இதுதான். ஏன் அப்படின்னு சொன்னால் இதோட ஜேர்னியோட இதுவே வந்து அதுதான். ஸோ ஒரு லேடிஸ்ட்டை வந்து ஃபெமினைன்ட்டை வந்து நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ட்ரீம்ஸ் வந்து 100% வந்து ரியாலிட்டிக்கு வரும். அதே மாதிரி ஃபெமினைனுக்கு, ஏன்னா இவங்க எல்லாருமே டிவைனாக மாறுவாங்க. அந்த டிவைனாக மாறக்கூடிய காலகட்டம் நீங்கள் வந்து புரிஞ்சு அறிஞ்சு நீங்கள் எல்லா ஆசைகளெல்லாம் கடந்து எல்லாம் வரும்போது என்ன ட்ரீம்ஸ் நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த ட்ரீம்ஸை நோக்கி நீங்கள் வந்து போவீங்க. அதேமாதிரி ஏதாவது மிஷன் ஒர்க் கொடுத்தாங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து நீங்கள் பண்ணும்போது அத்தனை ட்ரீம்ஸும் உங்களுக்கு வந்து ரியாலிட்டிக்கு வரும். இது 100% உண்மை. ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எனக்கு இருக்கனா நான் என் ட்வின்னுக்கு மட்டும்தான் நான் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். என்னோட இது வந்து மற்ற இடத்துக்கு நான் போயிட்டு அப்படின்னு சொன்னால் இதுதான் வந்து இவங்க வந்து இழுக்கிறாங்க. ஏன் வந்து இவங்க தடை போடுறாங்க பேசுகிறதுக்காக இருக்கட்டும், அதாவது கண்ணுக்கு தெரியாத நிறைய டீமன்ஸ் வந்து ஏன் வந்து நம்மளை வந்து சேர விடுறதில்ல அப்படின்னு சொன்னால், ஏன் வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் ரீசன் வந்து இதுதான். ஏன் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய சக்தி ஆற்றல் மிக்க 2 பேருமே ரொம்ப இதாக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஃபால்ஸை கொண்டு காட்டுறது, மாயை அதை ஃபால்ஸை கொண்டு காட்டுறது, கார்மிக்கை கொண்டு காட்டுறது, சோல்மேட்டை காட்டுறது. ஸோ நம்மளோட கவனம் என்ன போகும் அப்படின்னா அங்கே போயிடும். அப்போ நீங்களே யோசித்து பாருங்களேன், கவனம் வந்து வேறு இடத்துல இருந்துச்சு, ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து உங்கள் ட்வின்ட்டை மட்டும் வந்து நீங்கள் வந்து இதை நீங்கள் 2 பேருமே ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா 2 பேருமே வளரலாம். இதில் வந்து நான் தான் வளருவேன், நீ தான் வளருவேன் அப்படின்னா கிடையாது. 2 பேருமே ஈக்குவலாக என்னென்ன ட்ரீம்ஸ் வச்சுருக்கிறீங்களோ அத்தனை ட்ரீம்ஸும் வந்து நீங்கள் வந்து ரியாலிட்டி கொண்டு வரலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சச் அ பவர்ஃபுல்லான ஜேர்னி. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பை.